வணக்கம். இன்னைக்கு என்ன டே தெரியுமா? வேலண்டைன்ஸ் டே. சோ இத பத்தி ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி சொல்லிட்டு மத்த விஷயத்துக்கு போலாம்னு நினைச்சேன். சோ வேலண்டைன்ஸ் டே ஏன் நம்ம கொண்டாடுறோம் தெரியுமா? செயின்ட் வேலண்டைன் சொல்லிட்டு ஒரு 2000 வருஷம் முன்னாடி ரோம்ல வாழ்ந்துட்டு வந்தாருங்க. அவர் என்ன பண்ணாங்கன்னா, அந்த காலத்துல ராஜாக்கள் என்ன சொல்லிட்டாரு, சோல்ஜர்ஸ் யாருமே லவ் பண்ணக்கூடாது, லவ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல இந்த செயின்ட் வேலண்டைன் என்ன பண்ணாருன்னா, தெரியாம யாரெல்லாம் லவ் பண்றாங்களோ அவங்களுக்கு எல்லாமே மேரேஜ் பண்ணி வச்சிருந்தாரு, சேர்த்து வச்சிருந்தாரு. இந்த மாதிரி பண்ணும்போது ராஜாக்கு ஒரு நாள் தெரிய இந்த செயின்ட் வேலண்டைனை ஜெயில போட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு தண்டனையும் கொடுத்து அவர் உயிரும் இழந்துட்டாரு. நாள் தான் இந்த February 14th. சோ அவரோட நினைவா இருக்கிறதாலதான் இந்த February 14th வேலண்டைன்ஸ் டேவா கொண்டாடுறாங்க அப்படின்னு சில குறிப்புகள் இருக்கு. இப்போ வேலண்டைன்ஸ் டே பத்தி கொஞ்சம் ஜாலியா பேசலாமா? மொத்தம் 3 கேட்டகரி இருக்குங்க. ஒண்ணு பாத்தீங்கன்னா சிங்கிளா இருக்கவங்க, ரெண்டாவது பாத்தீங்கன்னா கமிட்டடா இருக்கவங்க, மூணாவது அதுல இருந்து எஸ்கேப் ஆனவங்க. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சிங்கிள்ஸோட சிச்சுவேஷன் எப்படி தான் இருந்திருக்கும் அப்படின்னா, எழுந்த உடனே வாட்ஸ்அப் ஓபன் பண்ண உடனே கப்பிள் ஸ்டேட்டஸா இருந்திருக்கும், ரீல்ஸ் ஃபுல்லா ப்ரொபோசல் வீடியோவா இருந்திருக்கும். சரி, இதெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு ரோட்ல நடந்து போகும்போது பாத்தீங்கன்னா பூக்காரர் ரோஸ் வேணுமான்னு கேட்டிருப்பாரு. நீங்க என்ன சொல்லிருப்பீங்க? ரோஸ் எல்லாம் வேணாம்ப்பா, பீஸ் இருந்தா போதும், அதாவது நிம்மதி இருந்தா போதும்னு சொல்லிட்டு கடந்து போயிருப்பீங்க. அப்படியே வாங்க கமிட்டட் குள்ள போலாம். எப்போதுமே நம்ம பசங்க நார்மலாவே காலையில எழுந்த உடனே குட் மார்னிங் சொல்லுவாங்க, மத்தியானம் சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, நைட்ல மிஸ் யூன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஓகே. ஆனா இன்னைக்கு என்ன, February 14th கேர்ள்ஸ் கண்டிப்பா எனக்கு கிஃப்ட் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிருப்பாங்க. அப்போ பாய்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஏதாவது லோன் எடுக்கலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருப்பாங்க. சோ இப்போ வேற ஒரு புது ட்ரெண்ட் போயிட்டு இருக்கு. ஒரு நாள் ரோஸ் டேன்னு சொல்றாங்க, ஒரு நாள் சாக்லேட் டேன்னு சொல்றாங்க, ஒரு நாள் டெடி டேன்னு சொல்றாங்க, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ப்ராமிஸ் டேன்னு வேற ஒண்ணு இருக்காமே. இவ்வளோ டே இருக்கு. ஆனா நம்ம சிங்கிள் பசங்களுக்கு ஒரே டே தான், டிப்ரெஷன் டே. லவ்னா ரோஸ் மட்டும் இல்ல, சாக்லேட் மட்டும் இல்லங்க. லவ்னா அன்பை வெளியிடுறது தான். லவ் லவ்வர்ஸ் டே கொண்டு கிடையாது. நீங்க யாரெல்லாம் லவ் பண்றீங்களோ, அதாவது அப்பா, அம்மா, தங்கச்சி, அண்ணன், யார் இருந்தாலுமே அதை நீங்க கொண்டாடலாம். அதே மாதிரி கிஃப்டும் நிறைய கொடுங்க, கிஃப்டும் வாங்கிக்கோங்க அந்த டேல. இது எல்லாமே லவ் தான். சோ லவ்க்கு February 14th தனியா கொண்டாடணும் அவசியம் இல்லைங்க. லவ்னு சொல்றது அன்பு. வருஷம் ஃபுல்லுமே நம்ம லவ் கொடுக்கலாம், லவ்வையும் வாங்கலாம். சோ கடைசியா ஒண்ணு சொல்றேன், சிங்கிளா இருந்தா ஃபீல் பண்ணாதீங்க, கமிட்டடா இருந்தா ஓவரா சீன் போடாதீங்க, ஹார்ட் பிரேக் இருக்கவங்க ஸ்ட்ராங்கா இருங்க. நன்றி, வணக்கம்.